ஜூன் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்து சட்டப்பேரவை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து நேற்றைய தினத்தில் சில அறிவிப்புகள் அப்படிங்கிறத சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான மதிவேந்தன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிவிப்புகள் தான் சில இம்பார்ட்டண்ட் அறிவிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். சில திட்டங்கள் தொடங்குறது, பரிசுகள், விருதுகள் கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சூழல் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ இது எங்கே அமைக்க இருக்காங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் அமைக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு மாநில வன கொள்கை, இது வந்து 2024க்கான ஒரு பாலிசி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வன பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 1980 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இந்த தமிழ்நாடு மாநில வன கொள்கை 2024. ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் இதில் அடங்கி இருக்கும். அடுத்தது டாக்டர் ஏஜேடி ஜான்சிங் வன உயிரின பாதுகாப்பு விருது. ஸோ இது வன உயிரினங்களை பாதுகாக்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுற விருது. இது தான் இந்த ஏஜேடி ஜான்சிங் இவரோட நேமில் வந்து வழங்கப்பட இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா 25 lakhs அப்படிங்கிறது கொடுக்க இருக்காங்க. இரவு வான் பூங்கா, ஸோ இது எங்கே அமைய இருக்குன்னா கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைய இருக்குது. முதலைகள் பாதுகாப்பு மையம், இது வந்து கும்பகோணம் சரகம் அணைக்கரை அப்படிங்கிற பிளேஸில் வந்து வைக்க இருக்காங்க முதலைகள் பாதுகாப்பு மையம். அடுத்தது கூடலூர் மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் ஆர்க்கிடேரியங்கள் அப்படிங்கிறத அமைக்க இருக்காங்க. கடற்கரை மாசை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு யார் நிதியுதவி அளிக்க இருக்காங்க அப்படின்னா உலக வங்கி இருக்காங்கல்ல, வேர்ல்டு பேங்க். ஸோ அவங்க தான் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக இந்த கடற்கரையில் மாசு அதெல்லாம் பொல்யூட் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு சில திட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது வனத்துறை அறிவிப்பு புத்தகம். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அதில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து சிஎம் ஃபோட்டோவோ அப்படி இல்லைன்னா ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் டினோட் பண்ணுற ஃபோட்டோ அந்த மாதிரி இதுதான் இடம்பெறும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா யானைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யானையோட ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் அதை உள்ளே ஓப்பன் பண்ணதும் யானைகளை பற்றின சில டீட்டெயில்ஸ், சில ஃபேக்ட்ஸ் வந்து அங்கங்கே இடம்பெற்றிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு முக்கியமான 3 ஃபேக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யானைகளுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கணும். யானையோட கர்ப்ப காலம் பார்த்தீங்கன்னா 22 மாதங்கள். யானையோட துதிக்கையில் 40,000 தசைகளால் ஆனது தான் அந்த யானையோட துதிக்கை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யானை பற்றின சில ஃபேக்ட்ஸ். அடுத்தது 1 week 1 theme அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். ஸோ இந்த பிரச்சாரத்தை யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா மத்திய அமைச்சரான டாக்டர் ஜிதேந்திர சிங் தான் தொடங்கி வச்சுருக்காரு. இது சிஎஸ்ஐஆரோட கீழே தொடங்கப்பட்ட ஒரு பிரச்சாரம். ஸோ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய புதுமைகளை உருவாக்குதல். ஓகேவா? ஸோ புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதுக்காக கொண்டு வரப்பட்ட பிரச்சாரம் தான் 1 week 1 theme. அடுத்தது இந்தியாவின் முதல் பைலட் ப்ராஜெக்ட். ஸோ எதுக்கான பைலட் ப்ராஜெக்ட், ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நிலக்கரி வாயுவாக்கம். ஓகேவா? ஸோ அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன், இதுக்கான ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்ட் எங்கே முன்னெடுத்திருக்காங்கன்னா ஜார்க்கண்டில். ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழேனா கோல் மினிஸ்ட்ரி, நிலக்கரி அமைச்சகத்தின் கீழே தான் இந்த நிலத்தடி நிலக்கரி வாயுவாக்கம் அப்படிங்கிறத ஜார்க்கண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. WTT வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் 2024க்கான மேட்ச்சில் ஒற்றையர் பட்டம், ஸோ இந்த WTTயில் ஒற்றையர் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா அகுல்லா, இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 3வது மேட்ச். ஓகேவா? ஸோ 3rd எடிஷன், இதில் மேக்ஸ் வெட்சப்பன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கேட்வேஸ் டு த சி, இது வந்து ஒரு புத்தகம். ஓகேவா? கேட்வேஸ் டு த சி ஹிஸ்டாரிக் போர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆஃப் மும்பை ரீஜியன். இதை வந்து வெளியிட்டது யாருன்னா மகாராஷ்டிராவோட ஆளுநரான ரமேஷ் பைஸ், இவர் தான் வெளியிட்டிருக்காரு. ஆனால் இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 கட்டுரைகள் வந்து 18 ஆத்தர்ஸால் எழுதப்பட்ட ஒரு 18 கட்டுரைகள் அப்படிங்கிறத அடங்கியதை தொகுத்துருக்காங்க. ஸோ அதை தொகுத்தது யாருன்னா மேரி டைம் மும்பை மியூசியம் சொசைட்டி, MMMS. ஸோ இவங்க தான் வந்து தொகுத்து வெளியிட்டது. ஸோ இது ரிலீஸ் பண்ணது வந்து மகாராஷ்டிரா கவர்னர்.
வேர்ல்டு விட்டிலிகோ டே. ஸோ இந்த வேர்ல்டு விட்டிலிகோ டே எப்போனா ஜூன் 25 இதோட தீம் யுனைடெட் பை த ஸ்கின். ஸோ இந்த விட்டிலிகோ அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு டிசீஸ் தான், ஓகேவா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல அங்கங்கே பேச்சஸ் மாதிரி ஒயிட் கலரில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு இருக்கும் அந்த ஒயிட்டாக ஸ்கின் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த விட்டிலிகோ அப்படிங்கிற ஒரு டிசீஸ். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் டே தான் இந்த வேர்ல்டு விட்டிலிகோ டே. கம்ப்ரஸ் பயோகேஸ் ப்ரொடக்ஷன், அழுத்தப்பட்ட உயிர்வாயு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேஷ். உணவு திருவிழா. ஸோ செம்மொழி பூங்கா சென்னை இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு உணவு திருவிழா அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. எப்போனா ஜூலை 5 இதுக்கு வந்து என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா ஊரும் உணவும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் எல்லோரும் இன்புற்றிருக்க அப்படிங்கிறது. உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்புற்றிருக்க இருப்பதுவே அன்றி நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் நினையேன் பராபரமே அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்து யாருடையது அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த உணவு திருவிழா வந்து எதற்காக நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு. ஸோ நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம், ஜூன் 20 உலக அகதிகள் தினம். இந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த உணவு திருவிழா அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. எதுக்காகனா இலங்கை, மியான்மர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம நாட்டில் நிறைய அகதிகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட உணவு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு திருவிழா தான் இந்த உணவு திருவிழா. நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரி. ஸோ நம்ம கொஞ்ச நாள் ஒரு 1 month முன்னாடி பார்த்தோம், சாங்கே 6 அப்படிங்கிற விண்கலத்தை சீனா விண்ணில் ஏவி இருந்தாங்க அப்படின்னு. இது நிலவோட இருள் பகுதியிலேருந்து மாதிரிகளை சேகரித்து வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிலவோட இருள் பகுதியிலேருந்து மாதிரிகளை சேகரிச்சுட்டு பூமிக்கு திரும்பி வந்திருக்குது. ஸோ நிலவோட இருள் பகுதியிலேருந்து மாதிரிகளை சேமித்த முதல் விண்கலம் வந்து இந்த சாங்கே 6 தான். இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கானதுன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்கான ஒரு திட்டம் தான் இது. இதில் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆதி திராவிட பழங்குடியின மகளிர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஏதாவது லேண்ட் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அதுக்காக 50% மானியம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 5 லட்சம் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். ஸோ அதே போல் இன்னொரு திட்டம் உயர்திறன் ஊக்கத்திட்டம். இந்த உயர்திறன் ஊக்கத்திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க காலேஜில் நிறைய மார்க்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஸ்கில் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கில் வவுச்சர்ஸை யூஸ் பண்ணி அவங்க இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரைனிங், அடுத்த ஜாப் போகணும் இல்லையா. ஸோ அதுக்கான ட்ரைனிங், ஸோ ப்ராக்டிஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும், ஓகேவா. ஸோ அதுக்கானது தான் இந்த உயர்திறன் ஊக்கத்திட்டம். அதே போல் இன்னொன்று இன்றைக்கி வந்து ஒரு டே என்னென்னா இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ், ஓகேவா. ஸோ இந்த போதை மருந்துக்கு எதிரான சர்வதேச தினம் எப்போனா 26 ஓகேவா. ஸோ இதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சில அறிவிப்புகள் பார்த்தோம் இல்லையா. சூழல் சுற்றுலா ராமேஸ்வரத்தில், தமிழ்நாடு மாநில வன கொள்கை 2024, டாக்டர் AJD ஜான்சிங் வன உயிரின பாதுகாப்பு விருது கொடுக்க இருக்காங்க, இரவு வான் பூங்கா கொல்லிமலை நாமக்கல்ல அமைக்க இருக்காங்கங்கிறதெல்லாம் பார்த்தோம். வனத்துறை அறிவிப்பு புத்தகத்தில் என்ன யானைகள் பற்றின விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். 1 வீக் 1 தீம் பிரச்சாரம், இது வந்து CSIRக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணி வச்சது டாக்டர் ஜிதேந்திர சிங். இந்தியாவோட ஃபஸ்ட் பைலட் ப்ராஜெக்ட் ஃபார் அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஜார்க்கண்டில். WTT வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் 2024 ஒற்றையர் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னா ஸ்ரீஜா அகுலா. ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் F1 ஃபார்முலா 1, ஸோ இதில் வின் பண்ணது மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். கேட்வே டு த சி அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டது மகாராஷ்டிரா கவர்னர். ஸோ வெளியிட்டது தான் அவர், எழுதுனது பார்த்திங்கன்னா ஒரு 18 ஆத்தர்ஸோட கட்டுரைகள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. அதை தொகுத்தது MMS. வேர்ல்ட் விட்டிலிகோ டே ஜூன் 25. இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் வந்து ஜூன் 26. கம்ப்ரஸ் பயோகேஸ் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். உணவு திருவிழா செம்மொழி பூங்கா சென்னையில் நடைபெற இருக்குது.
நிலவின் இருள் பகுதியிலேருந்து மாதிரிகளை எடுத்துகிட்டு வந்த முதல் விண்கலம் எதுனா சாங்கே 6 சீனாவோடது. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் ஆதி திராவிட பழங்குடியின மகளிருக்கான திட்டம். உயர்திறன் ஊக்கத்திட்டம் ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்களுக்கானது, உயர்கல்வி பயில்ற மாணவர்களுக்கான ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.